இப்போ வந்து லைனிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து ப்ளவுஸில் நெக் பீஸ் வைக்காமல் லைனிங்கை வச்சு எப்படி அடித்து திருப்படுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்கடா. ஏன்னா நீங்கள் தப்பாக தைச்சிங்கன்னா குண்டூசி போட்டுக்குங்க. நான் வந்து எதையும் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து அங்கங்கே இப்போ வந்து இங்கே ஷோல்டர் கரெக்டாக வச்சோமா, இங்கே ஒரு குண்டூசி போட்டுக்கோங்க. இங்கே முதல்ல நகராமல் போட்டுருங்க. நல்ல பக்கம் கழுத்தினுடைய நல்ல பக்கம், லைனிங்குடைய நல்ல பக்கம். ஓகேவா? இப்போது இதில் இது கரெக்டாக ஒரு விரல்ரா. இந்த நாட்டு வந்து கரெக்டாக ஒரு விரலில் வைக்கணுன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 2.5 இன்ச்சு டேப்பாக தான், சரிங்களா? கரெக்டாக ஒரு விரல் 2.5 இன்ச்சு டேப்பாக தான். இப்போ பாருங்கள், இங்கே வந்து இதை பாருங்கள், முதல்ல இது ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் மட்டும் இங்கே மேலே விட்டுருங்க. இது பாருங்கள், கரெக்டாக 4 இன்ச்சு. சரியா? 4 இன்ச்சு கரெக்டாக அப்படியே வாங்க. இப்போ இந்த இடத்துல நாட்டு வைக்கப்படும் பாருங்கள். எப்படின்னா அது பாருங்கள், இந்த நாட்டுக்குள்ளே 2 நாட்டும் ஒன்றுக்கே வச்சு சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பர். 2 நாட்டும் ஒன்றுக்கே வச்சு துவைச்சிருக்கேன். யாருமே பார்த்து. ஓகே, இல்லை பாருங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த நாட்டு இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு அந்த கோடிக்கிட்ட வச்சுருங்க. இந்த கோடு கிட்ட வச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக. அந்த கரெக்டாக அந்த கோடு கிட்ட வச்சுருங்க. கையில் கொஞ்சம் வெளியில் வரட்டும், சரிங்களா? அப்போ தான் தையலில் வந்து துணி இருக்கும். இப்போ கரெக்டாக 4 இன்ச் அப்படியே வாங்க. இழுக்கக்கூடாதுன்னா இழுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நெக் வந்து டிசைன் இது கோணல் மாடலாக ஆகிடும். கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கம்மா. ஓரமாக அடிக்காதீங்க. லைனிங்கும் சரி உடம்பும் சரி ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நெக்கு என்ன டிசைன் வச்சாலும் சூப்பராக செட் ஆகும்டா. கொஞ்சமாக அடிச்சுட்டு வாங்க, ரெடி பண்ணி. இழுத்துட்டே போனீங்கன்னா தப்பாகும். நீங்கள் அதனால தான் குண்டூசி கொடுத்துருங்க சொன்னாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு மறந்துடக்கூடாது பாருங்கள். உங்களுக்கு வீடியோ எடுக்கிறாங்கன்றதுனால ஸ்லோவாக அடிக்கிறேன், இல்லைன்னா முடிச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது மறக்காமல் அதை பாருங்கள், இந்த கொடுத்துட்டு அப்போ வந்து 2 பக்கமும் என்ன ஆகும், ஈக்குவலாக வரும். நீங்கள் வந்து மார்க் பண்ணாமல் வெட்டிங்கன்னாமா மெல்லமாக போடுங்க. மார்க் பண்ணாமல் வெட்டிங்கன்னா அது என்ன ஆகும், ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் கம்மியாக வந்து திருப்பி நம்ம பிரிக்கணும் அந்த வேலையில். பார்த்தீங்களா? இப்போ வந்து உங்களுக்கு லைனிங் தெரியுதா, அப் அண்ட் டவுன் தெரியுதா, ஏதாச்சும் இந்த பக்கம் திருப்பி பாருங்கள், ஏதாச்சும் தெரியுதா? தனலட்சுமி பார்க்கையா இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், இந்த பாருங்கள், இந்த பள்ளம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரெயிட்டெல்லாம் கூட தேவையில்லை. இந்த பள்ளத்தில் ஒரு இன்ச்சுக்கும் இப்படி கொஞ்சமாக, மொத்தத்தையும் கட் பண்ணக்கூடாது பசங்களா, கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. இது பேர் தான் அர்க்காத்துன்னு சொல்லுவோம். அந்த இடத்துலலாம் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல தேவையில்லை, கர்வாக இருக்கிற இடத்துல தேவை. இதை பாருங்கள், இப்போ எடுத்துருங்க. உங்களுக்கு இது பாருங்கள், முதல்ல இந்த லைனிங்கை இந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள். இப்போது பார்த்தீங்களா அழகாக நாட்டு வந்து பார்த்தீங்களா ஃபினிஷிங் பக்கமாக இருக்குது. அது உள்ளே போயிடுச்சா? இதுக்கு மேலேயும் தையல் வந்துடுமா நம்மளுக்கு. 2 ஸ்டிச்சஸ் போடுவோம். எட்ஜு ஒன்று போடுவோம், திருப்பி டிஸ்டன்ஸ் ஒன்று போடுவோம். அப்போ என்ன ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நாட்டு வந்து பிரியாது. இப்போ நம்மளுக்கு நெக் பீஸ் வைக்க வேண்டிய வேலையும் கிடையாது. ஏன்னா இது எதுக்காக இந்த மாதிரி வந்து நெக் பீஸ் வைக்காமல் தைக்கணும்னா, இப்போ நம்ம லேஸ் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், நெக் பீஸ் வச்சுட்டு திருப்பி அதுக்கு மேலே லேஸ் வச்சோன்னா என்ன ஆகும், ஊசி வந்து உடையும். அதே மாதிரி ரொம்ப சேஃப் இருக்காது. பத்திரமா தைக்கணும். நம்ம நெக் பீஸ் 2 மணிக்கு மடிக்கிறோம் இல்லையா? இப்போது இது போது இதில் பிரச்சனையே கிடையாது. இப்போ இந்த மாதிரி அடிச்சுட்டு இதுக்கு நம்ம லேஸ் கொடுத்துட்டோம்னா லேஸும் வெயிட் இருக்காது, நம்மளுக்கு வந்து உருத்தாது, பயங்கர மொத்தமாக இருக்காது. ப்ளவுஸு தைக்கிறதும் ஈஸி, ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும். லேஸ் வச்சு தைக்கணுன்னா அடித்து தான் திருப்பணும். ஃப்ரண்ட்டும் அடித்து திருப்பணும், பேக்கும் அடித்து திருப்பணும். ஃப்ரண்ட்டு மட்டும் அடித்து திருப்பிட்டு பேக் மட்டும் அடித்து திருப்பிட்டு ஃப்ரண்ட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மொத்தமே திருப்பணும்னா மொத்தமே அது மாதிரி தான் பண்ணணும். சரியாம்மா? புரியுதாடா?
புரியுது. இதெல்லாம் மாடல் ப்ளவுஸ் சொல்லி தருவோம்ல, அப்போ சொல்லி தருவேன். நான் உங்களுக்காக இப்போவே சொல்லித்தரேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால், லேஸ் வைக்கிறதா இருந்தால் உங்கள் சாரீஸில் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைனிங் இப்படி வருதுன்னா அடியில் வந்து இதை எடுத்துக்கணும். லைனிங் இப்படி இருங்க, சரியா? அப்படியே அடிக்கக்கூடாது, ஏடா கூடமா பொறுமையாக பண்ணணும். அவ்வளோதான், இதுதான் எட்ஜு, சரிங்களா? இப்போ எடுத்துட்டு பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? அழகாக இருக்கா? இப்போ பாருங்கள், ஹூக் டிஸ்டன்ஸ் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம லேஸ் வைக்கிறதா இருந்தால் அவ்வளோதான், இதோட விட்டுடலாம். லேஸ் வைக்கிறதா இருந்தால் சிங்கிள் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் லேஸ் வைக்கணும். அப்போ தான் அழகாக ஃபிட் ஆகும். இப்போ லேஸ் வைக்கலை நான், அதனால் என்ன பண்ணுறோம், 2வது தையல் கொடுத்துருங்க. கரெக்டாக இந்த தையலுக்கு பூட்டை வச்சுக்குங்கம்மா. வச்சுக்கிட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கடா. நான் ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டா. அந்த பூட்டு கரெக்டாக அளவு வரணும். டிஸ்டன்ஸ் போகக்கூடாது, சுருக்கம் வரக்கூடாது. ஓகே, இவ்வளோ தாண்டா. இப்போ நாட்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்மளுக்கு 2 வேலையும் முடிஞ்சாச்சு. நெக் பீஸ் வைக்க வேண்டிய தேவையே இல்லை, ஹெமிங் பண்ண வேண்டிய தேவையில்லை. புரியுதுங்களா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க.